لا إله إلا الله والله أكبر الله أكبر الله أكبر الله أكبر كبيرا الله أكبر الله أكبر الله أكبر كبيرا الله أكبر الله பெருநாள் தொழுகை நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம ஏழைகள் சொல்லியிருந்தோம் நிமிடத்தில் வருமாறு ஜமாத்தின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இன்னும் 2-3 நிமிடங்கள் இருக்கிறது. அதை நாங்கள் உங்களுக்கு நினைவுறுத்துகிறோம். وإذا قاموا إلى الصلاة قاموا الناس ولا يذكرون الله إلا قليلا لا إله ولا إله هؤلاء ومن يا أيها الذين آمنوا لا تتخذوا الكافرين سمع الله لمن حمده الله أكبر الله أكبر الله أكبر مالك يوم الدين إياك نعبد وإياك الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر الحمد لله إياك نعبد وإياك نستعين صراط الذين أنعمت المنافقين يخادعون الله وهو خادعهم وإذا قاموا إلى الصلاة قاموا كسالى يراءون الناس
مذبذبين بين ذلك لا إله ولا إله لهم سبيلا يا لا تتخذوا الكافرين الله لمن حمده الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر العالمين الرحمن الرحيم الصراط المستقيم إخوانهم واجتبيناهم وهديناهم إلى صراط مستقيم வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று உலகம் முழுவதும் நோன்பு பெருநாள் கொண்டாடப்படுகிறது. முஸ்லிம்களுக்கு 2 தினங்கள் மட்டுமே பெருநாட்கள். ஒன்று நோன்பு பெருநாள், மற்றொன்று ஹஜ்ஜி பெருநாள். இஸ்லாம் ஒரு சிறந்த வழிகாட்டுதலை கொடுத்திருக்கிறது. படைப்பதை வணங்குவதை விட்டு படைத்தவனை வணங்குவதற்கு நேர்வழி காட்டியதற்காக, இறைவனை புகழ்வதற்காக இந்த 2 தினங்களும் கொண்டாடப்படுகிறது. தூத்துக்குடி நூர்தமால்புரத்தில் உள்ள மஸ்ஜித் ரஹ்மான் சார்பாக உலக மக்களுக்கு நாங்கள் ஈதுல் ஃபித்ர் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உலகம் முழுவதும் மக்கள் அமைதியாகவும் நல்லிணக்கமாகவும் இருப்பதற்கு நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். உலகம் முழுவதும் அமெரிக்காவை கொண்டும் இஸ்ரேலை கொண்டும் மிகப்பெரிய அநியாயங்கள், அட்டூழியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அநியாயமாக பாலஸ்தீனத்தின் மீது, ஈரான் மீது, லெபனான் மீது வலுக்கட்டாயமாக போர்கள் திணிக்கப்பட்டு மக்கள், குழந்தைகள், பெண்கள், வயோதிகர்கள் என்று படுகொலை செய்யப்படுகிறார்கள். இதை உலக நாடுகள் தடுத்து நிறுத்த வேண்டும். நேட்டோ படைகளில் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் அமெரிக்காவிற்கு ஆதரவு தெரிவிக்கவில்லை. இதை நாங்கள் வரவேற்கிறோம். அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் அந்த நாடுகள் கண்டிக்க வேண்டும். அந்த அநியாயத்தை வீழ்த்த வேண்டும். உலக மக்கள் மத்தியில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிகழ வேண்டும் என்று நாங்கள் இந்த நோன்பு பெருநாள் தினத்திலே பிரார்த்திக்கிறோம், கேட்டுக்கொள்கிறோம். வாழ்த்துக்கள்.